ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ச்சனா பேசுகிறேன். ஹவ் ஆர் யூ? வெல்கம் பேக் டு தமிழ் லவ் ஸ்டோரி 2.0. அண்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது மது அண்ட் அனுவோட லவ் ஸ்டோரியில் ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்க்கும்போது மது அவங்க ரூமில் இருக்கா, வெளியில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறா அண்ட் அனு வந்துடுறா. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா மது சொல்கிறா, ஓகே இப்போ நான் வெளியில் போகிறேன், ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் அண்ட் ஐ ஹாவ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா, எனது சர்ப்ரைஸா, எங்கே காமி அப்படின்றா. நோ இப்போ இல்லை, நான் சொல்கிறேன், ஓகே கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன் அண்ட் நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாம் அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா, எனது வெளியிலே அனு, என்னால் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது, அப்பா கண்டிப்பாக விட மாட்டார், நோ அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா, உன்னை நான் கன்வின்ஸ் பண்ண சொல்லவே இல்லையே, நான் பார்த்துக்குறேன், ஓகே நீ ஜஸ்ட் ரெடி ஆகிட்டுரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறா. அண்ட் வெளியில் போகும்போது எட்டி பார்க்குறா, அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லை, ரூமில் இருக்காங்க. ஸோ அப்படியே எஸ்கேப் ஆகிடுறா. அண்ட் அவள் வீட்டுக்கு போகிறா. அங்கே அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க, மொபைலில் பார்த்துட்ருக்காங்க. அண்ட் பார்க்குறாங்க, வந்துட்டியா, எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டே இரு அப்படின்றாங்க. அண்ட் மது சொல்கிறா, அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்றா. அண்ட் மதோட அம்மா பார்க்குறாங்க, என்ன ஹெல்ப்? ஸோ மது சொல்கிறா, அம்மா ஐ வாண்ட் டு, அம்மா ஆக்சுவலி என்னன்னா நான் அண்ட் அனு வெளியில் போகலான்னு இருக்கோம் அப்படின்றா. அண்ட் மதோட அம்மா டைம் பார்க்குறாங்க, ஈவினிங் ஆகுது, நீ இப்போ கிளம்புறியா? எப்போவுமே மார்னிங் போயிட்டு நைட் வருவா, இன்றைக்கி என்ன புதுசாக ஈவினிங் போயிட்டு நாளைக்கு காலை வர போறியா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்மா, ஆக்சுவலி அதான் யூனோ மோனிகா வீட்டில் பர்த்டே பார்ட்டி இருக்குது, நாங்கள் அதுக்கு தான் போக போகிறோம் அப்படின்றா. அண்ட் மோனிகா அண்ட் மதோட அம்மா சொல்கிறாங்க, என்னது இப்போ போயிட்டு நாளைக்கு வர போறியா? ஆர் யூ மேட்? நைட்டில் அங்கே ஸ்டே பண்ண போறியா அப்படின்றாங்க. அம்மா ப்ளீஸ், மோனிகா வீடு உங்களுக்கு தெரியல, மோனிகாவோட வீடு தான், வேறு எங்கேயும் போகல நாங்கள் அப்படின்றா. அண்ட் மதோட அம்மா சொல்கிறாங்க, ஐ நோ மோனிகா, 2 தடவை 3 தடவை நான் பார்த்துருக்கேன், ஓகே எனக்கு சொல்லாத, பட் இந்த டைமுக்கு முடியாது அப்படின்றா. அம்மா ப்ளீஸ், நான் மோனிகா வீட்டுக்கு தான் போகிறேன் அண்ட் அனுவையும் கூட்டிகிட்டு போகணும், ப்ளீஸ் அம்மா நீங்களே ஹெல்ப் பண்ணலானே எப்படி, அவள் 2 நாளில் போயிடுவா, எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது, அவளை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் மைண்ட் டைவெர்ட் பண்ணலான்னு இருக்குது, ப்ளீஸ் அம்மா அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறா. அண்ட் மதோடமா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, அவங்க அப்பா கிட்டே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் உடனே அவங்க அப்பாவுக்கு மது கால் பண்ணுறா அண்ட் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறா. அண்ட் அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவங்க அம்மா கிட்ட கால் கொடுன்னு. அண்ட் மோனிகாவோட அண்ட் மதோட அம்மா கிட்டே பேசுகிறாங்க, என்னாச்சு, ஏன் விட்டுறது தானே, ஒரு நைட் தானே, ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தானே, இந்த வயசில் போகாமல் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மதோட அம்மா கோவத்தில் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எப்போ என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுறாரு, எதுவுமே ஒரு கண்டிஷன் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. மது அப்படியே பார்த்துட்டே இருக்கா, என்ன பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் ஃபைனலாக மதோட அம்மா கொஞ்சம் கண்டிஷன் வைக்கிறாங்க, எனக்கு நைட் கால் பண்ணணும், டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும், எத்தனை பேர் இருக்காங்க, எங்கே இருக்கீங்க எல்லாமே எனக்கு சொல்லணும், ஓகே அண்ட் காலையிலே வந்துடணும், லேட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அண்ட் மது, ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச், அம்மா ஒரு ஹெல்ப் அப்படின்றா. இப்போ என்ன ஹெல்ப்? அமௌண்ட் வேணுமா? அதுவும் வேணும், பட் இன்னொரு ஹெல்ப் அப்படின்றா. என்ன சொல்லு? அம்மா அனு கிட்ட பேசணும், அனுவோட அம்மா கிட்ட பேசணும், கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க விட மாட்டாங்க, அவங்க அப்பா சுத்தமாக விட மாட்டார், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, இப்போ 2 நாளில் போகிறாம்மா, ப்ளீஸ்மா ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அதோட அம்மா சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க விட மாட்டேன்றாங்கண்ணா, சொல்லு, நான் உன்னோட அம்மா, உன்கிட்ட தான் நான் உன்னோட அம்மா, நான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன், பட் அவங்க அப்படி இருப்பாங்களா? அண்ட் மது சொல்கிறா, அம்மா ப்ளீஸ்மா உங்களுக்கு தான் தெரியும்ல, ப்ளீஸ் நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்றா. அண்ட் மதோட அம்மா சொல்கிறாங்க, சரி ஓகே நீ ரெடி ஆகிட்டு வா, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லணும், மதோட அம்மா அண்ட் அப்பா ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லி டைப், ஏன்னா அவங்க 2 பேருமே லவ் மேரேஜ், எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது குழந்தைங்கள அப்படின்னு நினைக்கிற டைப். ஸோ மது போயிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிறா. அண்ட் மோனிகாவுக்கு கால் பண்ணுறா, நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்கிறா. அண்ட் மோனிகா சொல்கிறா, ஓகே நான் வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறா. அண்ட் இவள் வெளியில் போகிறா கொஞ்ச நேரத்தில். அண்ட் மதோட அம்மா வராங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க, நாக் பண்ணுறாங்க.
அண்ட் அஃபிஷியலாக போகும்போது நாக் பண்ணுறது, ஒளிஞ்சு போனால் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறது உள்ளே மதுவோட கேரக்டர். அண்ட் அனுவோட அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, என்னாச்சு 2 பேர் வந்திருக்கீங்க மதுவோட அம்மா அப்படின்னுக்குறாங்க. அண்ட் உள்ளே கூப்பிட்றாங்க, வாங்க. அண்ட் மதுவோட அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலி என்னென்னா மது அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு அணுவையும் போகலான்னு சொல்லி கேட்குறாங்க, ஒரு நைட்டு காலையில் வரைக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அனுவோட அம்மா, என்னது காலையில் வரைக்குமா? நோ, அவளுக்கு நிறைய வேலை இருக்குது, பேக் பண்ணணும், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நடுவில் அப்படின்றாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் அனு வந்துடுறா வெளியில் சவுண்ட் கேட்டு. அண்ட் மது பார்க்குறா, அவளை கண்ணடிக்கிறா, வெயிட் அப்படின்ட்டு. அண்ட் மதோட அம்மா சொல்கிறாங்க, எக்ஸாக்ட்லி ஒரு நாள் தான் இருக்குது, ஸோ பசங்களை கொஞ்சம் வெளியில் அனுப்புனா கொஞ்சம் மைண்டாச்சும் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனுவோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, அவங்க அப்பா விட மாட்டார், நானே விட்டாலும் அவங்க அப்பா விட மாட்டார், அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அப்பா என்னது வெளியிலையா? நோ, டைம் இல்லை, எல்லாத்தையும் பேக் பண்ணணும், இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கணும், நம்ம 2 பேரும் போகணும், அவளை பேக் பண்ணணும், அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. அண்ட் அவங்க மதுவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, மொபைல் கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி வாங்கிடுறாங்க. அண்ட் அவங்க பேசுகிறாங்க, என்னண்ணா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அண்ணான்னு தான் பேசுவாங்க, என்னண்ணா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, பசங்க லாஸ்ட் டைம் இன்றைக்கி ஒரு நாள் இருக்க போகிறாங்க, அவ்வளோதான், நாளைக்கு பேக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகிறான்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாமே, அண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறான்னு தெரியல, அப்ராட் போயிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெளியிலேருந்து ஒருத்தர் சொன்னார்னா கொஞ்சம் ஓகேவாக கேட்பாங்க. அண்ட் அனோட அப்பா சொல்கிறாரு, ஓகே போ சொல்லுங்கள், பட் சீக்கிரமாக வந்துடணும், காலையில் எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் சொல்லிடுறேன், மதுவும் போகிறேன், நானும் அதே தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கொடுத்துட்றாங்க. அண்ட் மதுவோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ ஓகேவா, அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றாங்க. அனுக்கு திரும்பி பார்க்குறாங்க, அனு இங்கே பாரு, நான் இப்போ அனுப்புகிறேன்னா எல்லாம் நம்பிக்கையில் தான் அனுப்புகிறேன், நீ வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும், அண்ட் காலையில் சீக்கிரமாக ஒன்றும் லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அனு ஃபஸ்ட்லேருந்து ரெடி ஆகிட்டுருக்கா. அண்ட் பார்க்குறாங்க, நீ என்ன ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு வந்திருக்கியா, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்களா 2 பேரும் அப்படின்னு பார்க்குறாங்க. அண்ட் மதுவும் சிரிக்கிறா, ஆமாம் ஆண்டி, எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் வேஸ்ட் அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா, அம்மா நான் போயிட்டு வரேம்மா, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அண்ட் மது அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, தேங்க்யூம்மா, தேங்க்யூ, ஸோ ஸ்வீட், நீங்களாம் நான் சத்தியமாக நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணுறா. அண்ட் மதுவோட அம்மா சொல்கிறாங்க, போதும் ஐஸ் வச்சது போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. 2 பேரும் வெளியில் போகும்போது ரோடு கப்புள் போகிற மாதிரியே இருக்குது. யூஸ்வலாக நம்ம மது பேண்ட் ஷர்ட் மாதிரி வேர் பண்ணுவா. அண்ட் அனு கொஞ்சம் கேர்ள் டைப்பில் சூட் சுடி அந்த மாதிரி போடுவா. ஸோ 2 பேரும் போகிறாங்க. அண்ட் லிஃப்ட்டில் கீழே இறங்குறாங்க. அனு கேட்குறா, எங்கே போகிறோம் அப்படின்னு. மது சொல்கிறா, வெயிட் ஃபார் தி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறா. அங்கே கொஞ்சம் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் நிற்குது. அதுக்கு பக்கத்தில் மோனிகா நிற்கிறா. அண்ட் மது சீக்கிரமாக போயிட்டு ஹாய் அப்படின்றா. அண்ட் மோனிகா, ஹாய் மது, ஹாய் அனு அப்படின்னு சொல்லிட்டு மது மோனிகாவை ஹக் பண்ணிக்கிறா. தேங்க்யூ ஸோ மச், இந்த ஷார்ட் டைமில் நீ இவ்வளோ ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேங்க்யூ சொல்கிறா. அண்ட் மோனிகா ஒரு அரைறா, லைக் பல்லீர்னு ஒரு அரை. அனு பயந்துடுறா. அண்டு மது பக்கத்தில் போயிட்டு அவளோட கன்னத்தை தொட்டு பார்க்குறா. அண்ட் மோனிகாவை பார்க்குறா, ப்ளீஸ் இவ்வளோ ஹாஷெல்லாம் அடிக்க வேணாம், அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அப்படியே சொல்லலாம்ல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றா. அண்ட் மோனிகா சொல்கிறா, எங்கே பார்த்தாலும் இந்த சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லை கப்புள்ஸ்குள்ளே, நீ உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ வேணா கண்ணை முடிக்கோ, இன்னும் 2 அறைய போகிறேன் அவளை அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா, நான் என்ன பண்ணேன், அவுச் எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்றா. அண்ட் மோனிகா சொல்கிறா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்யூ சொன்னால் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தேங்க்யூ சொல்லாதேன்னு. அண்ட் ஏதாவது ஒன்றுனாலும் நீ ஃபோன் பண்ணுவேன், நீ ஃபோன் பண்ணாலே எனக்கு தெரியும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னு, அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ்ன்ற. அண்ட் இந்த கார் வந்து அம்மாவோடது, ஓகே, ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கீஸ்க்கு கொடுத்துட்றா. அண்ட் மது ஓகே அகெயின் அவள் வாயிலிருந்து தேங்க்யூ வருது, பட் உடனே ஸ்டாப் பண்ணிடுறா. அண்ட் மோனிகா சொல்கிறா, ஓகே டேக் கேர், 2 பேரும் பார்த்துப்போங்க அப்படின்றா. அண்ட் அனு ஓகே நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிடுறா. அண்ட் 2 பேரும் காரில் ஏறுறாங்க. அண்ட் மது ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. 2 பேரும் போகிறாங்க. அண்ட் மது பார்த்திங்கன்னா அனு மதுவே பார்த்துட்ருக்கா, லைக் அவளே பார்த்துட்ருக்கா, கண்ணை மேய்க்காமல் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம. அண்ட் மது சொல்கிறா,
மது அணுவை பார்க்காமலே சொல்கிறா, நீ இப்படி என்ன பார்த்துட்டு இருந்தனா நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்றா. நீ கான்சென்ட்ரேட் பண்ணி காரை ஓட்டு, நான் பார்த்தா என்ன, நான் அவனை பார்த்துட்ருக்கேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்றா. அண்ட் மது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணாத, என்னையே பார்த்துட்ருக்கா, எனக்கு ஷையாக ஃபீல் ஆகுது அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா, என்னது ஷையாவா, உலகத்துலேயே இப்படி ஒரு பொய் நான் எங்கேயும் கேட்டதில்லை, இதே ப்ரைவேட்டில் இருக்கும்போது எவ்வளோ என்ன டார்ச்சர் பண்ணுற, நீ உனக்கு ஷையாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. அண்ட் இவங்க சிரிச்சிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே போயிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பர்பான டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்ற மைண்டில் இருக்குது. அண்ட் அனு சொல்கிறா, மது ஒரு இடத்துல காரை நிறுத்துகிறா. அந்த சைடு வந்திங்கன்னா ஒரே மரம், அந்த பார்க் ஏரியாவாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல கார் நிறுத்துகிறா. அங்கே பாரு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல அந்த வியூ பாரு அப்படின்னு. ஈவினிங் டைமில் ஸோ சன்செட் மாதிரி ஒன்று காமிக்கிறா. அண்ட் அந்த காரோட கிளாஸஸ் பிளாக் கிளாஸஸ். ஸோ மேலே ஏற்றிட்டு அனு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறா. அண்ட் உடனே என்ன பண்ணுறா, மது சீட்டில் உட்காந்துட்ருக்கா, அவன் மேலே வந்து ஏறி உட்காந்துக்கிறா. லைக் ரொம்பவே ஒரு ரொமான்டிக்காக. அண்ட் மது பார்க்குறா, என்ன பண்ணிகிட்ருக்க, பப்ளிக்கில் நம்ம காரில் உட்காந்துட்ருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் உட்காந்து நான் எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா, வியூ புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு. மது சீட்டில் உட்காந்துட்ருக்கா, அவள் மேலே எக்ஸாக்டாக மேலே உட்காந்துக்கிறா. லைக் அவள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி, மதுவை பார்க்குற மாதிரி. அண்ட் அவள் லைக் விட்டால் கிஸ் பண்ணிடுவான்னு தோணுது, அந்தளவுக்கு க்ளோஸில் இருக்காங்க. அண்ட் மது சொல்கிறா, என்ன பண்ணிகிட்ருக்க, நகரு, என்னால் ட்ரைவ் பண்ண முடியாது, இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போகணும், இப்போவே இப்படி பண்ணுற அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா, என்னது நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறேன், நான் ஒரு சைடில் உட்காந்துட்ருக்கேன், ஏன் பின்னாடி வியூ தெரியுதில்ல, நான் ஒன்றும் அவ்வளோ ஹைட்லாம் இல்லை, ஓகே, நீ உன் வேலையை பாரு அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா, ப்ளீஸ் என்னால் முடியாது, உன்னை இப்படி முன்னாடி உட்கார வச்சுட்டு என்னால் முடியாது, ஐ காண்ட், யூனோ, என்னோட இது சாத்தியமே இல்லை அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா, உன் மைண்டு தப்பாக இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸை பார்க்குறா. மது ரொம்ப க்ளோஸில் இருக்கா. அண்ட் அனு கண்ணை மிக்காமல் அப்படியே பார்த்துட்ருக்கா மதுவை. அண்ட் மது ரொம்ப நர்வஸாக இருக்கா, ரொம்ப உள்ள ஒரு பயம் இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. இவ்வளோ க்ளோஸில் வந்துட்டா. அண்ட் அனு சொல்கிறா, உன்னோட என்ன தப்பாக இருக்குது, என்னோடது இல்லை, நான் சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன், உன்னால் ட்ரைவ் பண்ண முடியல, ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சீட்லேயே போய் உட்காந்துக்கிறா. அண்ட் மதுக்கு இப்போ தான் மூச்சு விடுறது, பிகாஸ் அவ்வளோ நர்வஸ் ஆகிடுறா, அவ்வளோ க்ளோஸில் எதிர்பார்க்கவே இல்லை, ஸோ ரொம்பவே நர்வஸ் ஆகிடுறா. ஒன்ஸ் மது ஸ்டார்ட் ஆகிட்டான்னா அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபீலிங்ஸை. ஸோ அவள் ரொம்ப அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. அண்ட் சொல்கிறா, அனு எழுந்திரிச்சு போய் அவள் சீட்டில் உட்காந்துக்கிறாளா. உடனே மது சொல்கிறா, ஹே ஓகே வந்து என் மேலே உட்காந்துக்கோ அப்படின்றா. அனு சொல்கிறா, நோ, எண்ணம் தப்பாக இருக்குது, நான் வரமாட்டேன், ரொம்ப ஓவராக தான் பண்ணுற அப்படின்னு அனு சொல்கிறேன். அண்ட் மது சொல்கிறா, ப்ளீஸ் வந்து உட்காருவா, நீ இப்படி திடீர்னு வந்தால் எனக்கு என்ன தெரியும், நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்றா. என்னது பயந்துட்டியா, மற்ற நேரத்துலலாம் ஏற தெரியுது என் மேலே, மற்ற நேரத்துலலாம் என்ன டார்ச்சர் பண்ண தெரியுது, இப்போ வா அப்படின்றா. அண்ட் அனு, நான் வரமாட்டேன், வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டோமினேட்டடாக பேசுகிறா. அண்ட் 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க லாஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சி மிஸ் பண்ண இடம் மூவி. எஸ், ஓப்பன் மூவி தெரியுமா, ஒரு பீச் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல பெரிய ஸ்க்ரீனில் மூவி ஓடும், நம்ம கார்லேயே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும், திங்ஸ் நம்ம வாங்கி கார்லேயே உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேட்டருக்கு தான், ஓப்பன் தேட்டருக்கு தான் போகிறாங்க. அண்ட் மது சொல்கிறா, இங்கே உட்காரு, நான் போயிட்டு கொஞ்சம் எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அண்ட் அனு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ளார் விற்றுட்டு வராங்க. ஸோ உடனே அவள் பார்க்குறா, மதுக்காக வாங்கிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் வாங்கிக்கிறா. அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மது வந்துடுறா. மது கையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரா, கோல்ட் காஃபி அண்ட் கொஞ்சம் சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வரா. அண்ட் அவங்க சீட்டில் உட்காந்துக்கிறா. அண்ட் உள்ளே உட்காந்த உடனே மதுக்கு ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது, ஃப்ளார்ஸோட ஸ்மெல். அண்ட் மது கேட்குறா, என்னது இது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்றா. அண்ட் அனு அந்த ஃப்ளார்ஸை நீட்டி ஐ லவ் யூ அப்படின்றா. அண்ட் மது பார்க்குறா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைலோட ஐ லவ் யூன்னு சொல்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ளை பார்க்குறா. அந்த இடத்துலையே அவளை
பிடிச்சி கிஸ் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பட் பப்ளிக்கில் இருக்கா, நிறைய பேர் மூவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் மூவி பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த ஃப்ளாரை வாங்கி ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்னாடி வச்சுக்கிறான். அண்ட் அவள் சொல்கிறா இந்த கோல்ட் காஃபி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. அண்ட் 2 பேரும் மூவி பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் உடனே மது சொல்கிறா. அண்ட் உடனே அனு சொல்கிறா என்னோடய சர்ப்ரைஸ் எங்கே, என்னோடய கிஃப்ட் எங்கே அப்படின்னு கேட்குறா. அண்ட் மது சொல்கிறா ஓ ஓ மை காட் நான் மறந்துட்டேன், வீட்லேயே விட்டுட்டேன் அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா நோ திஸ் இஸ் ஷீட்டிங், திஸ் இஸ் கான் பி ஹேப்பனிங், ப்ளீஸ் என்னோடய கிஃப்ட் வேணும், எனக்கு தலை வெடிச்சிடும் அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா நோ நான் மறந்துட்டேன், வீட்லேயே விட்டுட்டேன், நான் சம்திங் அப்படியே மறந்துட்டேன் அப்படின்றா. அனு சொல்கிறா யூ ஆர் லயர், எனக்கு தெரியும் நீ போய் சொல்வேன், நிறைய போய் சொல்கிற, எக்கச்சக்க போய் சொல்லுவோம், வெயிட் எவ்வளோ அவ்வளோ போய் சொல்லுவேன் அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா ஓ இங்கே பாரு எவ்வளோ நான் போய் சொல்கிறேன்னா, நிஜமாக சொல்கிறேன் நான் மறந்துட்டேன் அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா ஐ வில் பி டிஸப்பாயிண்ட், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், என்னோடய கிஃப்ட் கொடு, இல்லைன்னா நான் ரொம்ப அப்செட் ஆகிடுவேன் அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா ஓகே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறா. அண்ட் மது அணுவை கண்ணு மூட சொல்கிறா. அண்ட் உடனே பார்த்திங்கன்னா அனு ரொம்ப பக்கத்தில் போயிடுறா, மது ரொம்ப பக்கத்தில் போயிடுறா அண்ணோட பக்கத்தில். அண்ட் அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு செயின் இருக்குது, சில்வர் செயின், அதை எடுத்து அவளோட கழுத்தில் மாட்டி விட்டுறா. அண்ட் அனு கண்ணை திறந்து பார்க்குறா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் போட்ட ஒரு சிம்பிளில் ஒரு செயின் இருக்குது, நம்ம யூஸ்வலாக வாங்குகிறோம்ல அதே மாதிரி, பட் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அண்ட் அந்த செயினில் அந்த ஹார்ட்டினில் வந்து உள்ள ஒரு டிசைனில் வந்து ரொம்ப ஒரு மைன்யூட் ஆர்ட்டில் இருக்குது, ஒரு கிளாஸ் பீஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவங்களோட இனிஷியல் A&M அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் சின்னதாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது, அவ்வளோலாம் பார்த்தா தெரியாது. ஸோ அனு இதை பார்க்குறா அண்ட் ரொம்ப ஹாப்பியாகுது. அண்ட் அனு மது பார்த்துட்டு வாவ் இது எப்போ வாங்கினேன் அப்படின்றா. உனக்கு இதுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறா. எஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, நான் நினச்சேன் வேறு ஏதோ ஒன்று, பட் இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங் அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா எஸ் எனக்கும் நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். அண்ட் இந்த செயின் நீ அப்ராட் போனாலும் போட்டு ஓகே, எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் நானும் சொல்கிறா நான் போகிறத பற்றி என்கிட்ட சொல்லாது ப்ளீஸ் அப்படின்றா. அண்ட் ஓகே ஓகே சரி வா மூவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாரு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காரோட டோர்ஸ் எல்லாம் மூடிடுறாங்க, பிகாஸ் இவங்க ஏசி போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க அண்ட் மூவியை பார்த்துட்ருக்காங்க. நல்ல சவுண்டு, நல்ல ஹை வால்யூம் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக எல்லாருக்குமே கேட்குற மாதிரி இருக்குது. எல்லாருமே காரில் உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ மற்றவங்க பிஸ்னஸ் நமக்கு எதுக்குன்ற மாதிரி இருக்குது. அண்ட் இவங்களோட காரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அண்ட் பார்த்திங்கன்னா அனுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்குது, பிகாஸ் அதில் லவ் இருக்குது, ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்குது, சீக்வென்ஸ் எல்லாமே இருக்குது, த்ரில்லரும் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கா. அண்ட் மது பார்த்திங்கன்னா அனுவை பார்த்துட்ருக்கா, அவள் எப்படி ரசிக்கிறா, அவள் எப்படி பார்க்குறான்றதெல்லாம் பார்த்துட்ருக்கா. ஃபுல் லைட்ஸ் ஆஃப், யூனோ எக்ஸாக்டாக நம்ம மூவி தியேட்டரில் இருப்போம்ல அந்த மாதிரி தான், பட் ஓப்பன் ஸ்கை தெரியும், அந்த ஸ்க்ரீனோட வெளிச்சம் படும். ஸோ அந்த வெளிச்சத்தில் அணுவை பார்க்குறா. அவள் பார்க்குற விதம், அவள் சாப்பிட்ற சிப்ஸ் சாப்பிட்டுட்ருக்கா எடுத்து, அதை அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ அதையே பார்த்துட்ருக்கா. மதுக்கு ஒரு நிமிஷத்தில் அந்த சிப்ஸை சாப்பிட்றால அவள் லிப்ஸை கிஸ் பண்ணணும், அதை பைட் பண்ணணும்னு தோணுது, பட் இருந்தாலும் அப்படியே பார்த்துட்ருக்கா. அண்ட் அனு ஒன் செகண்ட் சம்திங் நமக்கு யாரும் பார்க்குற மாதிரி தோணும்ல, ஸோ டர்ன் பண்ணி பார்க்குறா. மது அவளையே பார்த்துட்ருக்கா. அண்ட் அனு சொல்கிறா மூவியை பார்க்குறீங்களா, கொஞ்சம் என்ன பார்க்காம மூவியை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே, எங்கிறது தான் வரும்னு தெரில இவ்வளோ பாசம் அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா ஹே ஷட் அப், நான் உனக்கு தெரியும் நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா எனக்கு தெரியும், இப்போ மூவியை பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றா. அண்ட் வந்து சொல்கிறா மூவியா, டேட்க்கு வந்துட்டு சில பேர் பாரு மூவியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அதில் இருக்க லவ்வை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க, பட் அவங்க லைஃப்பில் இருக்க லவ்வையே அவங்க எதிர்பார்க்க மாட்டேன்றாங்க, இவ்வளோ லெத்தாஜிக்காக விடுறாங்க அப்படின்றா. அனு சொல்கிறா ஷட் அப் மூவியை பாரு அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா என்னது ஷர்ட் அப்பா, இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மது அனு மேலே போய் உட்காந்துக்கிறா. லைக் அவள் சீட் மேலே ரொம்ப கம்ஃபர்ட்டாக
அனு உட்காந்துட்ருக்கா. அனு மேலே மது உட்காந்துட்ருக்கா. அண்ட் ரொம்ப வெயிட்டே போடாமல் ரொம்ப லேஸாக. அண்ட் அனு பார்க்குறா, என்ன பண்ணிகிட்ருக்க, திஸ் இஸ் பப்ளிக் பிளேஸ், யூ ஹேவ் எனி சென்ஸ் அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா, சென்ஸ்லாம் நிறையவே இருக்குது, ஓகே அப்படின்றா. அண்ட் மது, அனு ஷட் அப், எழுந்திரிச்சு போ அப்படி. ஏன்னா அணுவால் மூவ் பண்ண முடியாது. மது அவ்வளோ பக்கத்தில் இருக்கா. அண்ட் அனுவோட சீக்ஸில் ஒரு லைட்டான கிஸ் பண்ணுறா. அண்ட் அந்த சீட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிடுறா. லைக் உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் சாஞ்சி பார்க்குற மாதிரி, மத்தலப் சாஞ்சி இருப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் அந்த சீட்டை டர்ன் பண்ணிடுறா. அண்ட் அனு சடனாக அப்படியே ஃப்ளாட் பொசிஷனுக்கு போயிடுறா. அண்ட் மது அவன் மேலே இருக்கா. அண்ட் அனு சொல்கிறா, ஐயோ என்ன பண்ணிகிட்ருக்க, பப்ளிக் பிளேஸ், யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்றா. இங்கே யாரும் வரமாட்டாங்க. அண்ட் இந்த விண்டோவில் யாரும் தெரியாது, பிளாக் கிளாஸஸ் அப்படின்றா. அண்ட் அனு சொல்கிறா, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றா. மது சொல்கிறா, நான் இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பக்கத்தில் போகிறா. அவளோட கையில் இருக்க சிப்ஸை மதுவோட வாயில் வச்சுட்டு அனு பக்கத்தில் போயிட்டு அனுக்கு கிஸ் பண்ணுறான். அண்ட் அந்த சிப்ஸை அனுக்கு கொடுக்குறா. அண்ட் அனு அந்த சிப்ஸை அவள் வாயில் வாங்கிக்கிறா. அண்ட் சொல்கிறா, உடனே நகர்ந்துட்டு, இந்த சிப்ஸை நான் அப்படி சாப்பிடுவேன், இப்படிலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்றா. ஷர்ட் அப், ரொமான்டிக் மூமெண்ட்டை ஏன் இவ்வளோ ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்தில் போயிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. ரொம்ப பாசமாக. மது மைண்டில் வருது, இவன் இன்னும் 2 நாள் தான் இருக்க போகிறா. ஸோ இந்த விஷயம்லாம் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ணணும், அதை ஓவர் கம் பண்ணணும். அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. அவளோட பாசத்தை ரொம்பவே ஜென்யூனாக காமிக்கிறா. அண்ட் அவளோட ஐஸில், அவளோட நோஸில் அண்ட் அவளோட சீக்ஸில் ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிகிட்டே வரா. அனுக்கு இது ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்காக தெரியல, ரொம்பவே ஒரு பியூரான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அனு இதை தடுக்கலை. சம் மொமெண்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் இது லவ்வா லஸ்டான்னு. ஸோ அந்த இடத்துல ஒரு பியூரான லவ் அனுக்கு தெரியுது. அதை ஏன் வேணான்னு சொல்லுவாள். ஸோ அவள் ஒன்றுமே பண்ணல. மதுவை அவள் ஹோல்ட் பண்ணுறா. அண்ட் மதுவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா, அவளோட ஐஸில் கிஸ் பண்ணுறா. அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிகிட்டே வரா. அண்ட் 2 பேரும் அவங்களோட கையை பிடிச்சி டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் மது அனோட கையை கிஸ் பண்ணுறா. அண்ட் அவகிட்ட சொல்கிறா, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ, ஓகே, நீ எங்கே போனாலுமே, நான் எங்கே போனாலும் நான் மறக்க மாட்டேன், ஓகே, நான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் உன் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு மது சொல்லிவிட்டு அவளோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறா. அண்ட் அவளோட லிப்ஸில் ரொம்ப ஸ்லோவாக பைட், ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறா. அண்ட் அனு அவளோட சீக்ஸை பிடிச்சி அவளோட ஹெட்டை அப்படியே அவளோட லைக் அவளோட செஸ்ட் பக்கத்தில் க்ளோஸாக வச்சுக்கிறா. அண்ட் ஹக் பண்ணுறா. கொஞ்ச நேரம் 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. லைக் ரொம்பவே க்ளோஸாக. அவங்களோட 2 பேரோட ப்ரெத் அவங்களுக்கு கேட்குது. அவங்களோட மூச்சு காற்று 2 பேருக்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரொம்ப ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட் இருக்குது. ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் சடனாக பார்த்திங்கன்னா அந்த விண்டோவில் நாக் பண்ணுறாங்க. யார் அது, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அண்ட் 2 பேரும் பயந்துடுறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அந்த விண்டோ கிளாஸை கீழே பண்ணுறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள், என்ன பண்ணுறீங்க 2 பேரும், கீழே இறங்குங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மது சொல்லா, என்ன பிரச்சனை, நாங்கள் மூவி பார்த்துட்ருக்கோம், எதுக்கு எங்களை வர சொல்கிறீங்க, ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க, இந்த இடத்துல மூவி பார்க்கக்கூடாது, அண்ட் ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. அண்ட் மது சொல்கிறா, அப்படி எதுவும் இங்கே இல்லையே, வருஷக்கணக்காக எங்கள் மூவி பார்த்துட்டு தான் இருக்காங்க, முந்தானது கூட நாங்கள் பார்த்தோம், மூவி பார்த்தாங்க, அப்போல்லாம் நீங்கள் வரல, இப்போ வரீங்க அப்படின்னு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மது சொல்கிறா, நாங்கள் 18+, நாங்கள் எங்கே வேணால் எங்களோட இஷ்டப்படி நாங்கள் உட்காந்து மூவி பார்ப்போம்,
வெளியில் இருக்காங்க பாருங்கள், அவங்கள போய் பிடிங்க, யாரெல்லாம் அண்டர் 17 அவங்கள பிடிச்சிட்டு போங்க, நாங்கள் ஏன் வரணும் அப்படின்னு கேட்குறா. அண்ட் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, ரூல்ஸ்லாம் பேசாதம்மா, இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பார்த்துக்கோ அப்படின்றாரு. அண்டு வேறு வழி இல்லாமல் 2 பேரும் இறங்குறாங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் நிறைய அங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. பக்கத்தில் நியர்பை ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் அங்கே இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு, இவங்களெல்லாம் உள்ள தள்ளு, இவங்களெல்லாம் அவங்க தள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்குறாங்க 2 பொண்ணு. இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, சார் இவங்க மூவி பார்த்துட்ருக்காங்க உட்காந்து அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஏமா உங்களுக்கு மூவி பார்க்கறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா, அந்த இடத்துல தான் பார்க்கணுமா அப்படின்றாரு. அண்ட் மது சொல்கிறா, சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், மூவி ரொம்ப நாளாகவே அங்கே மூவி பார்த்துட்ருக்காங்க, அண்ட் நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அங்கே ஒன்றும் ரூல்ஸ் இல்லையே மூவி பார்க்கக்கூடாதுன்னு. அண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஏம்மா எவ்வளோ க்ரைம் நடக்குது, நீங்கள் 2 பொண்ணுங்க இங்கே வந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாவாங்க, கூப்பிடு உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடு அப்படின்றாங்க. அண்ட் மது சொல்கிறா, சார் எங்களுக்கு தெரியும், எங்களோட ரூல்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கள் வீட்டில் பெர்மிஷனோட தான் வந்திருக்கோம், அண்ட் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, நாங்கள் 18+, எங்களோட விருப்பப்படி நாங்கள் எங்கே வேணால் போகலாம், பப்ளிக்கை நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது, ஓகே, அப்படி உங்களுக்கு பிரச்சனைனா தியேட்டர் தான் ப்ராப்ளம்னா தியேட்டர் ஓனரை போய் பிடிங்க, நாங்கள் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூல்ஸ் பேசுகிறா. அண்ட் அந்த இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது, 2 பேரோட மொபைல் வாங்கி வச்சிடுறாரு. அண்ட் 2 பேரும் போய் உட்கார சொல்லிடுறாரு. அனு பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துடுறா அண்ட் அழுதுட்ருக்கா. அனு சொல்கிறா, அனு ப்ளீஸ் அழாத, இவங்க முன்னாடிலாம் அழாத, இவனுங்க அப்படி தான் பண்ணுவாங்க, ப்ளீஸ் அழாத, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நியர்பை ஒரு கான்ஸ்டபிள் ரொம்ப ஒரு ஜென்யூனாக இருக்கார், அவர் பார்த்துட்டே இருக்கார் இவங்க 2 பேரையும். அண்ட் கான்ஸ்டபிள் அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வராரு. ஸோ அவர்கிட்ட அந்த கான்ஸ்டபிள் கிட்ட மது சொல்கிறா, அங்கிள் ப்ளீஸ், நாங்கள் எதுவும் தப்பே பண்ணல, எதுக்கு இவர் எங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அவர் சொல்கிறாரு, இந்த ஆளுக்கு இப்படியே தான் வேலை, எப்போ பார்த்தாலும் இவர் கொஞ்சம் பழைய மைண்ட் செட், மூவி பார்க்கக்கூடாது, பொண்ணுங்க வெளியில் இருக்கக்கூடாது, நைட் டைம் ஆனால் இருக்கக்கூடாது, அண்ட் அந்த மூவி தேட்டரில் யாரோ உட்காந்தாலும் அப்படி தான் பண்ணுவேன், அந்த மூவி தேட்டர் தான் அந்த மூவி தேட்டரில் ப்ராப்ளம் இல்லை, ரூல்ஸ் படி தான் ஓடுது, பட் அங்கே யாராவது யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவார், இவருக்கு இதே தான் வேலை அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. அண்ட் மது சொல்கிறா, அங்கிள் இதெல்லாம் தப்பு, நாங்கள் எங்கே வேணால் மூவி பார்ப்போம், எங்களோட இஷ்டம் தானே, எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி தான்மா, ரொம்ப பழைய ஆள், கேட்டிங்கன்னா ஏதாவது நம்ம பேசினோன்னா செக்யூர் இல்லை, லேடிஸ்க்கு செக்யூரிட்டி இல்லை, இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவார், ஏதாவது ஆச்சுன்னா நாங்களாக பொறுப்பு அப்படின்னு பேசுவார், நீ எதுவும் பேசாதமா அவர்கிட்ட அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. அண்ட் மது சொல்கிறா, அங்கிள் சரி ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள், என்னோடய மொபைலாச்சும் வாங்கி கொடுங்க, நான் ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்றா. அண்ட் அவர் சொல்கிறாரு, என்ன பேசுகிற, அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றாரு. அங்கிள் ப்ளீஸ், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறா. அண்ட் அவர் பார்த்திங்கன்னா மதுவோட மொபைலில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அண்ட் மது கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிருந்து மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறா. மோனிகா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்கிறா. அண்ட் மோனிகா சொல்கிறா, ஓகே நோ ப்ராப்ளம், நான் என்னோடய அங்கிள் கிட்ட பேசுகிறேன், தட் டிஏஜி ஒரு தடவை மதுவோட அணுவை கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஹெல்ப் பண்ணார், அவர்கிட்ட கால் பண்ணுறது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா மது மறுபடியும் வந்து அவள் லைனில் உட்காந்துக்கிறா. அண்ட் மொபைல் அவள் பேக்கெட்டில் இருக்குது. அண்ட் சடனாக பார்த்திங்கன்னா மொபைல்லேருந்து ஒரு சவுண்ட் வருது, சம் நோட்டிஃபிகேஷன். அண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு, பொண்ணு உன்கிட்ட எப்படி மொபைல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூப்பிட்டு அவளை செக் பண்ண சொல்கிறாரு. அண்ட் அனு பார்த்திங்கன்னா பயந்துரா, சார் ப்ளீஸ் அவளை விடுங்க, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்குறா. அண்ட் மதுவோட பேக்கெட்லேருந்து அந்த மொபைல் எடுத்து, என்ன கேட்காம நீ மொபைல் எடுத்து வச்சுக்கிறியா, எவ்வளோ தைரியம் உனக்கு, ஒரு ஸ்டேஷனில் வந்து உன் இஷ்டப்படி இருக்க முடியாது, ஓகே, உன் இஷ்டப்படிலாம் இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் லேடி கான்ஸ்டபிள் கிட்ட இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் உள்ளே வைங்க, அந்த செல்லை போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் அனு சொல்கிறா, சார் ப்ளீஸ் சார் எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்க சார் நானும் போகிறேன் சார் அப்படின்னு, உட்காருமா போமா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி உட்கார வச்சுறாரு. அண்ட் மது சொல்கிறா, அனு ப்ளீஸ் ஒன்றும் இல்லை, ஓகே நான் வந்துடுறேன், பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன், ஓகே மோனிகா வந்துடுறேன்னு சொல்கிறா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அண்ட் அனு சொல்கிறா, ப்ளீஸ் சார் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறா. அண்ட் அந்த கான்ஸ்டபிள் பார்த்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, இந்த ஆள் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு. அண்டு இவங்க மதுவை கூட்டிகிட்டு போய் உள்ள கார்னரில் ஒரு செல் இருக்கும், வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது, ஸோ அந்த செல்லை அடைச்சிடுறாங்க. அண்ட் இங்கே கொஞ்ச நேரத்தில் மோனிகா
கொஞ்ச நேரத்தில் மோனிகா அண்ட் டிஏஜி வராங்க அந்த ஸ்டேஷனுக்கு. அண்ட் டிஏஜி வந்தோடனே எல்லோரும் அலர்ட் ஆயிடுறாங்க. அண்ட் அவர் கேட்குறாரு, என்ன நடக்குது இங்கே? பொண்ணுங்களெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க? டைம் என்னென்னு பார்த்தீங்களா? ஈவினிங் டைம். இந்த டைம்லலாம் யாரையும் லேடிஸை கூப்பிட்டு வந்து வைக்கக்கூடாதுன்னு தெரியாதா? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. என்ன விசாரிக்கிறாரு எல்லாத்தையும். அண்ட் அங்கே சொல்கிறாரு, சார் இவங்கெல்லாம் இந்த மூவி பார்த்துட்டு இருந்தாங்க, ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட். என்ன ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்? என்ன ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்? என்ன மூவி பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா? சார் சேஃப்டி இல்லை, லேடிஸ் அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா நம்மளை தான் சொல்லுவாங்க. எந்த காலத்துலையா இருக்க? எல்லாருமே அட்வான்ஸில் இருக்காங்க. ஸ்டேஷன்லேருந்து அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது, இந்தளவுக்கு அட்வான்ஸ் பத்தலையா உனக்கு? இன்னும் பழைய மெத்தடில் இருப்பியா நீ? உனக்கு ப்ராப்ளம்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்காருவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாரு. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்குறாரு. எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ், நிறைய பேர் ஃபேமிலி கப்புள்ஸ் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்க்குறாரு. நீனா பைத்தியமாயா? உன் இஷ்டத்துக்கெலாம் பண்ணிகிட்ருக்க, ரூல்ஸ் என்ன இப்படியா சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா மோனிகா அனுவை பார்க்குறா. ஓடி போயிட்டு அவள் பக்கத்தில் நின்றுக்கிறா. அனு, மது எங்கே அப்படின்னு கேட்குறா. எனக்கு தெரியல, உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ வச்சுட்டாங்க, அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றா. டிஏஜி இதை பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. சார் உள்ள லாக்கப்பில். என்னது லாக்கப்லையா? ஒரு யங்ஸ்டர், ஒரு 18+ பொண்ணை நீ எப்படி லாக்கப்பில் வைக்கலாம்? இப்போ டைம் என்ன? ரூல்ஸ் இதுதான் ஒரு ரூல்ஸ் அப்படின்னு திட்டுறாரு. சார் நான் அந்த பொண்ணை மொபைல் எடுத்து வச்சுருந்தேன், அந்த பொண்ணு என்கிட்ட கேட்காம மொபைல் எடுத்துக்கிச்சு சார். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை, நம்ம பப்ளிக் சர்வெண்ட். அப்படி வாயை மூடு, போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உடனே லேடி கான்ஸ்டபிள் போயிட்டு அந்த நம்ம மதுவை கூட்டிகிட்டு வராங்க. அண்ட் மது வந்தோடனே அனு ஓடி போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறா. யார் இருக்காங்க, யார் பார்க்குறாங்க, யார் என்ன பார்க்குறாங்க, மதுவை யார் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. அவளுக்கு எதுவுமே தேவையில்லை, யார் என்ன பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதுவை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறா. ஆக்சுவலி மதுவை கூட்டிகிட்டு போய் 1 hour ஆகிடுது. 1 hourக்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர், 1 hourக்கு அப்புறம் மோனிகா அண்ட் டிஏஜி வராங்க. ஸோ இவ்வளோ கேப்பில் அவள் மனசு எவ்வளோ துடிச்சிருக்குன்னு பாருங்கள். அவள் வந்ததும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் மது சொல்கிறா, இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை, நான் உள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அண்ட் டிஏஜி கேட்குறாரு, மது ஆர் யூ ஓகே? எங்கே வச்சுருந்தாங்க? அங்கிள் அது உள்ள ஒரு செல் இருந்தது, அங்கே உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. அண்ட் டிஏஜி இன்ஸ்பெக்டரை பார்த்து முறைக்கிறாரு. அண்ட் மோனிகாவும் மதுவை பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. சாரி லேட் ஆகிடுச்சு அப்படின்றா. இட்ஸ் ஓகே எப்பயாச்சும் வந்தே அப்படின்றா. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூவேஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே ஹெல்தி அண்ட் டேக் கேர். பாய்.